ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில் ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ள. தனுசு ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சித்திரை மாதம் தமிழ் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, இந்த சித்திரை மாதத்தில் தனுசு ராசி நேயர்கள் என்னென்ன முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி, முதன்மையான ஒரு ரேங்க் எடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய இந்த வருடம் நம்மளுடைய தனுசு ராசி தான். தனுசு ராசிக்கு டாப் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த டாப்புங்கிற ஒரு விஷயம் எப்போ இருந்து இயங்குங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்க உறுதியாக இந்த சித்திரை மாதம் கொஞ்சம் கவனத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் இப்போவுமே உங்கள் ராசிக்கு 6 தான் உட்காந்துருக்காரு. ஓகேவா? குரு கரெக்டாக மே மாதம் துவக்கத்திலிருந்து என்ன பண்ணுவார், உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ அப்படி வரும்போது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் உண்டு, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறும், நீங்கள் எதிர்பார்க்காத செயல்பாடுகள் வந்து முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் எப்போ வரையும் கவனமாக இருக்குன்னா, இந்த மாதம் குறைஞ்சது 20ஆம் தேதி வரையும் கவனமாக இருக்கும். அவசரப்படக்கூடாது, எந்த விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு சூப்பராக இருக்க போது, ஆங்கில புத்தாண்டு சூப்பராக இருக்க போது தனுசு ராசிக்கு. ஸோ அப்போ இந்த மாதத்தின் 20ஆம் தேதி வரையும் கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம். சரியா? கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. யாராவது உங்களை உசுபத்தி விட்றாங்கன்னா கண்டுக்கிறாதீங்க. உங்களை யாராவது ஒரு வார்த்தைகளாக காயப்படுத்துகிறாங்க, தேவையில்லாமல் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அதை வந்து காதில் கூட வாங்காதீங்க. அப்போல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா நான் சொல்ல போகிற அத்தனை விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும், 100% கிடைக்கும். ஓகேவா? சரி, என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனதில் ஒரு உற்சாகம் ஏற்படும், மனதில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும், மனதில் மன நிம்மதி உண்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சில அழுத்தங்களையும் சில கஷ்டங்களையும் கொடுத்து வந்த நபர்கள் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இவ்வளோ நாளாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு மறைமுகமாக இருந்து தாக்கிற எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்கள் கூட உள்ள எதிரி யார், உங்கள் கூட உள்ள துரோகி யாருங்கிறத நீங்கள் உறுதியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே போல் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பெண்கள் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதம். தனுசு ராசி நேயர்களுக்கு பெண்கள் மூலமாக முன்னேற்றமும் சகலவிதமான வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய மாதம்.
அப்போ தனுசு ராசிக்காரங்க பெண்களை தவறாக பயன்படுத்தாமல், தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தாமல், அவர்கள் கூறும் அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு சரியான செயல்பாடுகளை செஞ்சீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அது தனுசு ராசி பெண்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா பெண்ணுக்கு பெண் இங்கே உண்மையான அன்பு வச்சுருந்தா உலகமே இயங்கும். பெண்ணுக்கு பெண் துரோகம் செய்தால் அந்த குடும்பமே அழிஞ்சிடும். இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு பெண்கள் மூலமாக முன்னேற்றம் உண்டு. அது உங்களுடைய உறவில் உள்ள நபர்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய நட்பின் ரீதியாக உள்ள நபர்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்கள் கூட பயணிக்கிற சக தோழிகளாக கூட இருக்கலாம். யாராக இருப்பாங்கிறத கிரகம்தான் நிர்ணயம் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் உணவுபூர்வமாக உணரும்போது அவங்களுடைய முழுமையான அன்பு மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பீங்க. தனுசு ராசியில் உள்ள மாணவர்கள் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. நல்ல ரேங்க் எடுப்பீங்க. அதுபோல் அடுத்த கட்ட படிப்புக்கான முயற்சி எடுப்பீங்க. இவனால படிக்கலாமா வேண்டாமா, படித்தா மார்க் எடுப்போமா மாட்டோமா, இல்லை நம்ம காலேஜ் போகலாமா வேண்டாமாலாம் தனுசு ராசிக்காரங்க கடந்த ஒரு 8 மாதமாக யோசித்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து இனிமேல் மாற்றம் உண்டு. உறுதியாக கல்லூரி பயணத்தை தொடங்குவதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு உண்டாகின்றன. வேலையில் உள்ள அழுத்தம் குறைய போகிறது. உங்களுடைய வேலையில் எவ்வளோ சிக்கல்களையோ எவ்வளோ சிரமங்களையோ நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்த நிலை மாறி உங்களுக்கு வேலையில் ஒரு நிதானமான சூழ்நிலைகள், நிம்மதியாக வேலை பார்த்துட்டு வீட்டில் தூங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்க போகுது. ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கூட நிம்மதியாக தூங்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களா, நிம்மதியாக தூக்கம் கூட இல்லைப்பா அப்படின்னு வருத்தப்பட்டீங்களா, அந்த நிலையிலிருந்து மாற்றத்தை கிரகங்கள் கொடுக்கின்றன. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. வேலை நிமித்தமான செயல்பாடுக்காக நீங்கள் வெளியூர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. நீங்கள் செய்யாத தப்புக்கு யாரேனும் தண்டனை அனுபவிச்சிருந்தாலோ டீப்ரமோஷன் ஆகியிருந்தாலோ அந்த நிலை நீங்கள் செய்யவில்லை என்பதை ஒரு உறுதி செய்து உங்களுக்கான பதவி உயர்வு அல்லது உங்களுக்கான பதவியில் நீங்கள் அமர்வதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. அப்போ மற்ற நபர்கள் தூண்டுதல் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த மாதத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. அது மூலமாக ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் உண்டு. உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு முழுமையாக உதவி செய்யக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றது. சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுடைய இன்னல்கள் கவலைகள் எல்லாம் குறைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான ஒரு மாதம்னா இந்த சித்திரை மாதம் என உறுதியாக சொல்ல முடியும். இதை நீங்கள் எப்போ முழுமையாக தெரிஞ்சுக்கிற முடியும்னா குறைஞ்சது ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. சரி, ஓகே. இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம், என்ன வழிபாடு செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முருகன் கோவிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஓகேவா? முருகனையும் வழிபாடு செஞ்சுட்டு நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை மறக்காமல் வழிபாடு செய்யணும். ஸோ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தடைகள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய் மகிழ்ச்சிகளை மட்டுமே முழுமையாக சந்திக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானும் சரி முருக பகவானும் சரி உங்களுக்கு அற்புதமாக வழங்குவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.